சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே என்னங்க சொல்றா? அம்மா, அன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ நீ ஒரு புத்திசாலி பொண்ணு நினைச்சுதானே உங்க அப்பா உன்னை ஒரு பெரிய கலெக்டர் படிப்புக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ ஒரு பொண்ணு முக்கியமா படிக்க வேண்டிய முதல் பாடத்திலேயே இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறியடி. தோத்துட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா நாம குடும்பத்தோட செத்து தொலைய வேண்டியதுதான். அம்மா, அந்த வார்த்தைக்கு அம்மாங்கிற வார்த்தைக்கு ஒரு புனிதம் இருக்குடி. அம்மா ஆகிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. அடியே, ஒரு பொண்ணு
பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ தாயாகணும்டி. ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, என்னால தாங்க முடியல. இல்ல, நீ உயிரோட இருக்கக்கூடாது. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. ஏற்கனவே நெருப்புல நிக்கிறான், எண்ணெயை ஊத்த. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவை நாம தான் எடுத்தோம். அவங்ககிட்டயும் சொன்னோம், அதை அவங்க சலுகை எடுத்துட்டாங்க. தப்பு நம்ம மேலதான். ரேகா, அவருடைய தப்பை பெருசு பண்றதை விட உங்களுக்கு இடையில் நடந்திருக்கிற பெரிய தப்பை சரி பண்ணணும். நீ கௌஷிக்கோட தான் வாழணும், வாழ முடியும். அவர்கிட்டயே நான் நேரம் பார்த்து பக்குவமா பேசுறேன். நான் என்ன பண்ணுவேன்? என்ன அம்மானு கூப்பிடாத. அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்ட? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ தாயாகணும்டி. ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, நீயா? ஆமா, நான் தான். நான் உன்னை இங்க எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல நீங்க இப்பேற்பட்ட ஆளா இருப்பீங்கன்னு. எப்படிப்பட்ட ஆளு? ஓ, நீ அதை சொல்றியா? ரேகா, உன் காதல கெட்டமா ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பார்க்குற உத்தியோகம் அந்த மாதிரி. எல்லாரும் கை நீட்டி வாங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் வாங்கலன்னா எப்படி? ரேகா, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் இனிமேல் லஞ்சமே வாங்க மாட்டேன். ஓகே? அதை பத்தி அப்புறம் பேசலாம். நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போறீங்களா? ஆமா. ஏன்? அதுக்கு முன்னாடி வீட்டுல பேசிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க போங்க. இது நீ போடுற ஆர்டரா? ஆர்டர் மாதிரி தான். அப்படியா? கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்பா அவசரப்படுத்துறாரா? ஆஹா, உங்க குடும்பத்துல வேற யாரு? நம்மளோட குடும்பத்துல. நம்ம குடும்பத்திலயா? நம்ம குழந்தை என் வயத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அது உலகத்தை பார்க்க அவசரப்படுது. பார்க்க வேண்டான்னு சொல்லு. காலச்சிடு. என்ன சொல்றீங்க? புரியல? லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். நம்ம வாழ்க்கையோட பயணம் ஸ்மூதா இருக்கணும்னா கர்ப்பத்தை கலைச்சிடு. கௌஷிக், நான் எந்த விளையாட்டு விளையாடினாலும் எனக்கு முதல் பரிசு வாங்குறது தான் வழக்கம். அப்படி நான் ஜெயிக்கிற எல்லா போட்டிலையும் அவங்க ஏதாவது பரிசு கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன். அதையும் மீறி கொடுத்தா வச்சுக்க மாட்டேன். அதான் சொல்றேன், கலைச்சிடு. நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் தான் பேசுறேன், வேற யார் பேசுறாங்க? என்னோட அழகுக்கும் என்னோட பதவிக்கும்
நான் என் வாழ்க்கையில சந்திச்ச இன்ப இடைஞ்சல்கள்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு ரியாக்ஷனை பார்த்தா உனக்கு புதுசு மாதிரி தெரியுது. ரேகா, இது எனக்கு பழசு. உனக்கு இன்னும் வயசு இருக்கு. நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒன்று பண்றேன், நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன். இந்த கருவை கழிச்சு. விளையாடாதீங்க கௌஷிக். என்ன எப்ப கட்டிக்க போறீங்க? முதல்ல இதை கழிச்சிடு, அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். கலைக்க மாட்டேன். நான் கல்யாணத்தை பத்தியே யோசிக்கல, நீ அதுக்குள்ள பிரசவத்து வரைக்கும் போயிட்ட. முடிவா நான் கேக்குறேன், என் கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றீங்க? உன் கல்யாணம் நடக்கும் ரேகா, நிச்சயமா நடக்கும். ஆனா என்னோட இல்ல. கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணை எவன் கட்டிப்பான்? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பான். எங்க இருந்தாலும் நீ வாழ்க. என்ன நீயும் யோசிச்சு பாரு, இந்த கௌஷிக் ஒரு கோட்டீஸ்வரன் வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறது பெட்டரா, இல்ல தெருக்கோடியில் இருக்கிற ஒரு வாத்தியரோட மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறது பெட்டரா? நான் உன்னை விட மாட்டேன். நிச்சயம் உன்னோட மேலதிகாரிகிட்ட போய் நியாயம் கேட்பேன். இப்ப ஊரெல்லாம் உன்னை புகழுது இல்ல, உன் மேல காரி துப்பும் பாரு. சபதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா நாளாக நாளாக பிரச்சனை தான் வெளியில தெரியும். முதல்ல அதை இறக்கி வைக்கிற வழியை பாரு, அதுக்கப்புறம் சபதம் எல்லாம் போடலாம், இந்த மாதிரி சவால் எல்லாம் விடலாம். ஓ May I come in, sir? Yes. Please take your seat. Thank you, sir. சொல்லுங்க. சார், என் பேரு ரேகா. எங்க அப்பாவோட பேரு மிஸ்டர் செந்தில்குமரன். அவர் ஒரு டீச்சர். நான் IAS-க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். Okay. I wanted to talk to you about your new DSP கௌஷிக். Yes. சார், அவரு ஊருக்கு முதல்ல வந்தபோது ரொம்ப நாணயமானவரா இருந்தாரு. ஆக்சுவலா அவர் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் தெரியுது அவர் அப்படி இல்லை சார். இந்த சாராய கடைக்காரங்க கிட்ட இருந்தும் அந்த தப்பு செய்யற அரசியல்வாதிங்க கிட்ட இருந்தும் பணம் வாங்குறாரு சார். லஞ்சம் வாங்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டா ஏதேதோ காரணம் சொல்றாரு சார். நீங்க ஏன் அவரை காரணம் கேட்டீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு? அவரு ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு நான் அவரோட நெருங்கி பழகிட்டேன் சார். இப்போ வந்து ஐ எம் பிரெக்னன்ட். வாட்? லஞ்சம் வாங்குறதை விட இது பெரிய தப்பாச்சே. சார், அவர் செஞ்ச குற்றங்களுக்கு நீங்க நிச்சயமா தண்டிக்கணும் சார். எல்லா டீட்டெயில்ஸும் நான் இதுல எழுதியிருக்கேன். டிஎஸ்பி கௌசிக்க உடனடியா இங்க வர சொல்லுங்க. அவர் வரட்டும், விசாரிக்கிறோமா. May I come in, sir? Yes. Sir. வாங்க கௌஷிக், உட்காருங்க. மிஸ்டர் கௌஷிக், இவங்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார்.
குற்றாலத்துல அரசு மேல்நிலைப் பள்ளி வாத்தியார் செந்தில் குமரனோட பொண்ணு ரேகா. அப்படின்னு தான் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இவங்களை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் சார். எங்கன்னா குற்றாலத்துல ஒரு செயினை அறுத்து ஓடின திருடனை இவங்க துரத்தி பிடிச்சாங்க. அப்ப நான் அவங்கள பாராட்டவும் செஞ்சேன். அவ்வளவுதான் சார். ஏன் சார்? இல்ல, இவங்க உங்க மேல புகார் சொல்றாங்களே. புகாரா? ஏமா இல்லையா? என்ன சார்? நீங்க லஞ்சம் வாங்கினதாகவும் அவங்க கூட நெருங்கி பழகி அவங்களை கர்ப்பமாக்குனதாகவும் அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க. ஓ மை காட் சார், நல்லவங்களுக்கு இது காலம் இல்லை, நல்லதுக்கும் அது காலம் இல்லை. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. உன் முகத்தை பார்த்து நான் சொல்றேம்மா, உனக்கு எனக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? சார், இந்த பொண்ணு சொல்றதை நம்பாதீங்க சார். ஒரு யங் போலீஸ் ஆஃபீஸர், கல்யாணம் ஆகாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரீசெண்டா ப்ரமோஷன் கிடைச்சிருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வளைச்சு போடலாம்னு நினைக்கிறாங்க. சார், என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் என் ரெக்கார்ட்ஸ் என் மேல எந்த ஒரு கரையும் இல்லை. எத்தனையோ தடவை நீங்களே என்னை கூப்பிட்டு பாராட்டி இருக்கீங்க. சார், நான் இப்ப நினைச்சேன்னா இந்த பொண்ணு மேல மான நஷ்ட வழக்கு போடலாம். என் மேல கேஸ் போடுவே நீ? டிஎன்ஏ டெஸ்ட்ல நீ தான் இந்த குழந்தையோட தந்தைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன். அப்புறம் போலி கேஸ் போட்டதுக்காக நீ தான் ஜெயிலுக்குள்ள போக வேண்டியிருக்கும். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ் ரேகா. சார், டியூட்டில இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரை இந்த பொண்ணு அவமானப்படுத்துறா. சொல்லுங்க சார் ப்ளீஸ். இத பாருமா, நீ புகார் கொடுத்த, நான் விசாரிச்சேன், அவர் இல்லங்கிறாரு. நீ கொடுத்த புகாருக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நீங்க ஆதாரத்தை கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். வெறும் புகார் மட்டும் ஆதாரம் ஆகாதுமா. நீங்க போலாம். சார், இவர் உங்களோட டிபார்ட்மெண்டோட ஆளுங்கிறதுக்காக நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்கல்ல? சார், நான் சொல்றது உண்மை, இவன் சொல்றது பொய். சரி, எனக்கு எங்க போனா நியாயம் கிடைக்கும்னு தெரியும். இட்ஸ் ஓகே சார். அந்த பொண்ணு ஆவேசத்தில் பேசிட்டு போறேன். ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தோம்னா நாளைக்கு வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது இது அவங்களுக்கு எதிராகவே மாறலாம். இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே கௌஷிக். மிஸ் ரேகா, கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ற. உன்னை முதல்ல சந்திச்ச போது நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கெல்லாம் நீ வளைஞ்சு கொடுக்கும்போது பாவம் வெகுளின்னு நினைச்சேன். ஆனா போலீஸ்காரனை பத்தியே போலீஸ்காரன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ஒரு முட்டாளுங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அறிவில்லை? என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இங்கேயே வந்துட்டு, இங்க மட்டும் இல்லை, எங்க போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன முறைச்சிட்டு இருக்க? உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. நான் சொன்ன மாதிரியே உனக்கு நான் 2 லட்சம் ரூபாய் தரேன். வாங்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. இல்லைன்னா அந்த பணத்தை உன் ஸ்காலர்ஷிப்காக நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. உன்னோட காவல்துறை மட்டும் எனக்கு நியாயம் தரணுங்கிறது இல்ல, எனக்கும் சட்டம் தெரியும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, மகளிர் சங்கம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், உன்னை நான் விட மாட்டேன்.
உன்னோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆகட்டும், அந்த மகளிர் சங்கம் ஆகட்டும், எங்க வந்து பதில் சொல்லவும் நான் தயாரா இருக்கேன். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரியும். நீ ஒரு சாதாரண ஆள்கிட்ட மோதல, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மோதுற, அதுவும் நல்லவ மாதிரி நடிக்கிற ஒரு கெட்ட போலீஸ் ஆஃபீஸர் கூட மோதுற. பட்டம் மனம் போதாதா? போயிடு. காவல்துறைங்கிறது ஒரு புனிதமான கடமை, சேவை. இந்த காக்கி சட்டையை நீ போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. இனிமே உன் வாழ்க்கையில இந்த காக்கி சட்டையை போட முடியாதபடி நான் செய்யறேன். என்னோட வாழ்க்கையில விளையாடின மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது. நான் விட மாட்டேன். நான் ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது உன்னை நான் வீராங்கனை அது இதுன்னு புகழ்ந்து பேசினேன். ஹே, அது எல்லாத்தையும் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? வேண்டாம், நான் சும்மா சொன்னேன். இப்போ ஒன்றும் முடிஞ்சு போல. போய் கர்ப்பத்தை கழிச்சு உன் வாழ்க்கையை தேடிக்கிற வழியை பாரு. மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். விட மாட்டியா? சரி, அப்ப நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, நான் என்ன செய்யணுமோ செய்யணும். போ.